ட்ரம்ப் பேசிக்கா ஏன் தொட்டதுலலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு? அவர் பிரச்சனை பண்ணல. ம். இப்போ உனக்கு பையன் 2 பசங்க இருக்காங்க. என்ன வயசாகுது? ஒன்று 4.5 வயசாச்சு, இன்னொருத்தனுக்கு 1 வயசாச்சு. சரி, பொம்மை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான்? சண்டை போடுவான், 2 பேருக்கும் ஒரே பொம்மை ஒன்றா என்ன நடக்கும்? அடிச்சுப்பாங்க. அதான் அமெரிக்காவில் இருந்துட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு டஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்கே டாரிஃப் போட போகிறேன். என்ன டஃப்? இதெல்லாம் டஃப்பே கிடையாது. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்றீங்க. ஆமாம். அமெரிக்காவில் எல்லாரையும் தொழில் தொடங்க வைக்கிறதுக்காக இம்போர்ட்டை குறைச்சி எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் டாரிஃப் போடுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க. இந்தியாவில் மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது நம்மளும் இதே ரூட்டை தான் எடுத்துருக்கணுமா? நம்ம சிரிக்கிறது போய் பேசாது. இப்போ வெனிசுலாவில் உள்ள பூந்து அதிபர் மதுரோவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் he has been sentenced. He has not been sentenced. They are going to try him. ஓகே, இப்போ ஈரான் கூட நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுவேன். இப்போ திடீர்னு ஈரான் மேலே கண் வைக்கிறதுக்கு ஏன்டா ஈரான் முன்னாடியே அவங்க கண் வச்சிருந்தாங்க. ஷா ஆஃப் ஈரான் அவங்களோட அலை. அவன் போய் 40 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொமேனி வந்தான். கொமேனிக்கு அப்புறம் கமேனின்னு ஒருத்தன் வந்தான். இன்றைக்கி ஈரானில் 50% மேலே இது விழுந்துருச்சு. ஈரானியன் ரியால் இன்றைக்கி வேல்யூ ஜீரோ. மக்கள் விலைவாசி ஏறி இருக்கு, கொந்தளிக்கிறாங்க. சும்மா போகிறதுல சைக்கிள் கேப்பில் உள்ளே புந்து அவனையும் ஒரு அடி அடிச்சிடலாமேன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே சார், இப்போ இந்த ஈரானுடைய வேல்யூ அப்படிங்கிறது, கரன்சி வேல்யூ ஜீரோ அப்படின்றது அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவன் கரன்சியை எவனும் தொடமாட்டான். யூரோப்பியன் நாடும் அமெரிக்காவும் அவன் கரன்சியில் கொடுக்க மாட்டான். ஸோ ஈரான்லேருந்து எவனா பொருள் வாங்கணும்னா டாலர் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. ஈரானியன் ரியால் கொடுத்தா எவனும் எடுத்துக்க மாட்டான். ஓகே, ஸோ இப்போ நான் கம்போடியா ஒரு தடவை போயிருந்தேன் சார். அங்கே அமெரிக்கன் டாலர்ஸ் தான் கொடுத்து இது பண்ணோம். அங்கே கம்போடியன் கரன்சி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு 1 lakh அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு வாட்டர் பாட்டில் 5 லட்சம் ரியால். 5 லட்சம் அந்த மாதிரி கம்போடியன் கரன்சி. ஈரான் முன்னாடி என்ன நடந்துருந்ததுன்னா, துபாயிலேருந்து ஒரு போர்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்னு இருக்குது. அதை கிராஸ் பண்ணால் ஈரான். தோனியில் தான் சாமான் போகும். இன்றைக்கும் தோனியில் சாமான் போகுது. டாலரில் கொடுத்தா சாமான் கொடுப்பாங்க. ஸோ கெட்டிங் பேக் டு ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. அவன் நம்ம டாலர் கொடு இல்லாடா கோல்டு கொடு சாமான் வாங்கிப்போ. இதில் என்ன ஹிஸ்ட்ரி? உன் கரன்சி வர்த்லெஸ்ஸு. எதர் டாலரை கொடு, கோல்டை கொடு. ஓகே ஓகே சார், ஒரு பக்கம் வெனிசுலாவில் ஒரு ஹிட்டு, அதை தாண்டினா அடுத்தது கிரீன்லாந்து பக்கம் வராரு. கிரீன்லாண்டை எங்களுக்கு கொடுத்துருங்க. கிரீன்லாண்டுங்கிறது ஒரு எம்டி லேண்டு. வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர். அதில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒரு ட்ரீட்டியில் அது டென்மார்க்கு கலாட் ஆகிடுச்சு. அந்த மக்கள் அமெரிக்கா கிட்ட வராங்கன்னா கூட பரவாயில்ல, மக்கள் எங்களுக்கு அமெரிக்கா வேண்டாங்கிறாங்க. இவர் உள்ள புந்துன்னு அதை கொடுங்க, எப்படி கொடுப்பாங்க? இப்போ ட்ரம்ப் அது மேலே கண்ணு வைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய மினரல் ரிசோர்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்தவன் கத்தா 10 பிளேன் வாங்கினானா, இல்லை எனக்கு நோபல் ப்ரைஸ் போகணுன்னானா, இல்லை இது மாதிரி கண்மூடிய திறமாக டாரிஃப் போட்டானா, எவனுமே ஒன்று கனடாவோட சொன்ன டெஸ்பரேட் இல்லைப்பா. நான் திரும்பி சொல்கிறேன், நீ அவரை அடல்ட்டாக ட்ரீட் பண்ணுறது உன்னோட ப்ராப்ளம். ஒரு பையன் அவர் பிளான்ட்டுக்கு போகிறாங்க, ஹெக்கிள் பண்ணுறது காமனு. மொத்தம் பீடோ ஃபைலுன்னு சொன்னான். ஏன்னா ஐன்ஸ்டைன் ஹெப்ஸ்டீன் ஃபைலில் அவர் இருக்கார். அண்ட்ரேஜ் பொண்ணோட தகாத உறவில் இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டில் கேட்டால் அவனுக்கு மிடில் ஃபிங்கர் காட்டுறான். ஒரு பிரசிடென்ட் பண்ணுற வேலையா? இல்லை. ஏன் 4 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே என்னெல்லாம் சேட்டை பண்ணுவானோ அதை தானே அவர் பண்ணின்னு இருக்காரு இந்த வயசுலேயும். இந்த வயசில் 74 வயசில். ஓகே சார், இப்போது கிரீன்லாண்டை கொடுக்கறதுக்கான அமெரிக்கா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அதுதான் 8 பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேட்டோவே இருக்காது, நாங்கள் போருக்கு வந்துடுவோன்ட்டான். அவர் நேற்று 4 பிளேனே இறக்கியிருக்காரு. ஆனால் தான் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் ப்ரெஷர் இவன் மேலே ஏறி இருக்கு. ஏன்னா நீங்கள் 1000 பாயிண்ட் விழுவும் இண்டெக்ஸு. அப்புறம் பெல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் விழுறதுக்கு முக்கியமான காரணங்கள் அங்கே உள்ளே நடக்கக்கூடிய ஆமாம், 1000 பாயிண்ட் விழுந்துருச்சுன்னு. ஏன்னா கிரீன்லாண்ட் வேண்டான்ட்டார்னா திரும்பி 1000 பாயிண்ட் ஏறும்னு. இனிமேல் நிறைய வாட்டி முதல்ல பெல்ட்டி அடித்தார். ஆனால் தான் சில பேர் அவர் பேரை டாக்கோ ட்ரம்ப் அப்படின்னு மாற்றினாங்க. ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். ஆமாம்,
இங்கேயும் டேக் அவுட் ட்ரம்ப் பண்ணால் நான் சும்மா சொன்னேன், மார்க்கெட் விழுந்தது, நான் பீப்புள் ஐ டோல்டு பாட்டு, நவ் நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன், இட் வில் ரிவர்ஸ் அகேன் அண்ட் கோ பேக் டு நார்மல். இது என்ன சார் மோடி இது சொன்னாருன்னு நீங்கள் எவ்வளோ தூரம் அக்யூஸ் பண்ணீங்க இந்த ஆமாம், அதே விஷயத்துல? தான் சொல்கிறேன். இப்போது மோடி சொன்னார், நான் அக்யூஸ் பண்ணல. ம். மோடி எலெக்ஷன் வாங்குங்கன்னாரு. ஆ. வாங்கினா என்ன இருந்திருக்கும்? மார்க்கெட்டுக்கு அப்புறம் பொத்துன்னு விழுந்தது. ம். அதான் அது. இல்ல அத வந்து அதாவது எலெக்ஷன் டைம்ல அத வந்து அப்ப சொன்னாங்க அப்படின்றத. செபி என்ன சொல்லுது? ம். நான் ப்ரைஸ் ரேஞ்ச் பற்றி பேச முடியாது. ம். ப்ரைஸ் ரேஞ்ச் பேசினா 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும். ம். நியூஸை டிஸ்கஸ் பண்ணோம். 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் பேசலாம். ம். நான் நியூஸை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பிரதமர் மார்க்கெட் இப்போ நல்லா இருக்குது வாங்குன்னு இப்படி சொல்லலாம். ம். ம். இதே வந்து அவர் அமைதியா அவரே இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை கவுத்திட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வெளியில அதெல்லாம் மோடி போயிட்டா விட்டுருப்பாரு. பண்ணாருன்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல நீங்க சொல்லல. பட் ட்ரம்ப் அந்த மாதிரி பண்றாரோன்னு ஒரு ட்ரம்ப் சந்தேகத்துக்கு. டெஃபினட்டாக நான் எம் டூயிங் ஐ மேட் அ மணி அவனே சொல்கிறாங்க. அங்கதான் சந்தேகம் வருது சார். ஸோ உலகத்துல ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. சரி ஓகே ஐ வில் நாட் டூ எனிதிங் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப மார்க்கெட் ஏறும்போது இது அந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இவரோட பம்ப் அண்ட் டம்ப் ஸ்ட்ராட்டஜி தான் இது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்? இதனால எவ்வளவு இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்றது ஒன்று அப்போ இருக்கு சார். இந்த அமெரிக்கனில் இருக்கிறவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸு, என் சொந்தக்காரன் எல்லாரும் ம். நவம்பர் டிசம்பரில் ஒழுங்காக ஓட்டு போட்டாங்கன்னா இவர் லேம் டக் பிரசிடென்ட் ஆகிடுவார். லேம் டக் பிரசிடென்ட்னா இவரால் எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியாது. ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு சைடு வந்து காசால வந்து அமைதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கணும் ம். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த குழுவில் வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. ஒரு சைடு டாரிஃப், மோடி இஸ் மை ஃப்ரெண்ட், சரி, மோடி வி ஆர் அ பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ நம்ம போகிறோமா போகிறது இல்லையா? அதுதான் சார் கேட்குறேன். போவோம். போவோம். ஏன்னா நம்மளுக்கு அமெரிக்கா கண்டா பயம். நம்ம என்ன இந்திரா காந்தியா என்ன? லண்டன் ஜான்சன் சொன்னான் சரதான் போடான்ட்டா PL 480. ஒரு டேப்பே இருக்குது. நிக்சன்கிட்ட பேசிட்டு வெளில வந்துட்டு பங்களாதேஷை நான் இன்வைட் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கன்னு. அதுதான் டிப்ளமசி. இங்கே சைனா நமக்குள்ளே வந்தால் சைனா பேர் சொல்லவே பயமாக இருக்குது. ம். அகமதாபாத்தில் 10வது மாடியிலேன்னு டிவி கீழே போட்டு உடச்சிவிட்டு நாங்கள் சைனாவோட போர் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாமான் வாங்கிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி $100 பில்லியன் நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட்டு. நம்ம சைனாட்டேன் வாங்குற போது ஜாஸ்தியாக இருக்குது, விற்கிறது கம்மியாக இருக்குது. ம். என்னப்பா விநாயகா கேலண்டரை கூட நீங்கள் போய் சைனாலே அடிச்சுட்டு வருவேன். இல்லை சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த குழுவுக்கு வாங்க, காசாவில் வந்து அமைதி நிலைநாட்டுற அந்த குழுவுக்கு நீங்கள் வாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து கூப்பிடும்போது அவர் உள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இஸ்ரேலோட இவர் க்ளோஸாக வேற இருக்காரு. சரி சொல்லுங்க. இஸ்ரேலோட மோடி க்ளோஸாக இருக்கார். ம். பாக்கி அவனுக்கு என்ன வேணும்? விட்னஸ் 2 பேர் கையெழுத்து போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவனா வெட்டி விட்டு அந்த ஏரியாவை புரிஞ்சதுக்கு ம். வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. ஓகே, அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். ரைட். ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் ட்ரம்ப்புக்கு வந்து பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியா தரப்புல இருந்து அதுக்கு எந்த ஒரு இதுவுமே சொல்லலை, நாம சப்போர்ட் பண்ணலை. சரி, அப்போ சப்போர்ட் பண்ணல, க்ளீனாக சொல்லிட்டாரு. அப்போ சப்போர்ட் பண்ணல, டாரிஃப் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் இதுலயாவது போய் சப்போர்ட் பண்ணி சரி ஒரு ஜவாப் கையெழுத்து தானே, ஐ விட்னஸாக தானே போகிறோம், போகிறதுனால டாரிஃப் குறைஞ்சிருமோன்னு ஒரு ராஜதந்திரமாக இருக்கலாம்ல. அப்படி குறையிலன்னா முட்டாள்னு ஒத்துக்கிறியா? குறைஞ்சிருச்சுன்னா சார்? குறைஞ்சா பார்ப்போம். குறையிறதுக்கு தான் பேசின்னு இருக்கீங்களே. 13ஆம் தேதி ஜான்வரியில் மார்க்கெட்டை ஏற்றின காரணமே என்ன? பியூஷ் கோயல் சொன்னார் இன்றைக்கி ஏற்றுவோம் நாளைக்கு ஏற்றுவோன்னு. இன்றைக்கி தேதி 19, 20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அக்ரிமெண்ட்டையும் காணுமே. ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் எப்படி சார் ரியாக்ட் பண்ணும்? ஏதாவது ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் போகும். நீ என்ன நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா நியர்லி போன வருஷம் 1,50,000 ரூபா பணத்தை வைத்து அவன் வெளில எடுத்துகிட்டு போனான். இந்த ஒரு 4-5 வாரத்தில் நியர்லி ஒரு 10,000 கோடிக்கு மேலே விற்று பணத்தை வெளில எடுத்துன்னு போயிட்டாங்க. ப்ரமோட்டர் அவன் ஸ்டாக்கை விற்றுட்டு வெளில எடுத்துகிட்டு போகிறான். ஆமாம், ஆமாம், ப்ரமோட்டரே விற்று எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமாம், மிட்டல் அந்த பணத்தை எடுத்து தான் விற்றுட்டு இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் போட்டுட்டு ஆல்டர்னேட் ஃபண்டோ எதிரியை போட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ ட்ரம்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா ஃபெடரல் ரிசர்வுடைய கவர்னரை வந்து மாற்றணும் அப்படின்றது, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொண்டு வரக்கூடியது, அதனால நம்ம கோல்ட் ரேட் திரும்பி பிரைஸ் சேர்ந்து ஏற போகிறது, டெஃபினட்டாக பேசுவோம். இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வர எபிசோடில் நம்ம பேசுவோம் சார். பேசுவோம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.